ராமலிங்கம், டயபெட்டாலஜி பிரிவென்டிவ் கார்டியாலஜி கோயம்புத்தூர் பேசுகிறேன். இன்னைக்கு வைட்டமின் டி பத்தி பார்க்கலாம். வைட்டமின் டி அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு தேவையான ஒரு முக்கியமான சத்து. இந்த வைட்டமின் டி குறைஞ்சா நமக்கு என்னென்ன வரும்னா, போன் ஹெல்த், அதாவது எலும்புல நமக்கு ஏதாவது கோளாறு வரும். உடம்புல எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையும். அப்புறம் நம்மளுடைய படிப்பு ஆற்றல், ஒரு காரியங்களை எது கரெக்ட் எது தப்புன்னு பண்றதுக்கு, அப்புறம் உடல்ல உள்ள சத்து குறைஞ்சு நமக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு, அப்புறம் கார்டியோ மெட்டபாலிக், இருதயம் சம்பந்தப்பட்ட நம்ம சுகர் பிரஷர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் நம்ம இது குறைஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் வியாதிகள் கொஞ்சம் அதிகமா தோணும். இது எந்தெந்த உணவுப் பொருள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேங்காயில் இருக்கு, முட்டையில் இருக்கு, பால் சம்பந்த பொருட்கள் இருக்கு, அப்புறம் காளான்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. இது குறைஞ்சதுன்னா நமக்கு மிடில் ஏஜ்ல எலும்புல ஃப்ராக்சர் வரலாம், எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறையலாம். அப்புறம் டார்க் ஸ்கின்னா இருக்கவங்களுக்குலாம் விட்டமின் டி கண்டிப்பா குறைச்சலா தான் இருக்கும். நமக்கு சன் எக்ஸ்போசர், சன்ல நின்னோம்னா யூவி ரேடியேஷனால ப்ரொடக்ஷன் ஆஃப் விட்டமின் டி ரொம்ப அதிகம். இந்த விட்டமின் டி எந்த ஃபார்ம்ல அவைலபிள் அப்படின்னா, இன்ஜெக்ஷன்ல இருக்குது, சொல்யூஷன்ல இருக்குது, டேப்லெட்டாவும் இருக்குது. 60,000 யூனிட் 6 வாரத்திலிருந்து 8 வாரத்துக்கு நம்ம எடுத்தோம்னா இந்த விட்டமின் டி டெபிஷியன்சி குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மாசம் ஒரு டோஸ் 60,000 யூனிட் இன்டர்நேஷனல் யூனிட் எடுத்தோம்னா விட்டமின் டெபிஷியன்சி குறைச்சிக்கலாம். விட்டமின் டி இப்போ கரண்ட் டேஸ்ல ரொம்பவே பேசப்படுது. உடம்புக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு தேவையான சத்து பொருள் பார்த்தா விட்டமின் டி. வணக்கம்.